ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் குல்ஷன் குரோவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஆக்டிங் குறைவாகவும் ஆடம்பரம் அதிகமாகவும் காட்டுகிறார். குல்ஷன் சார், நிறைய பேர் சொல்றாங்க சின்ன வயசுல உங்களுக்கு ட்ரைனிங் நடந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு உதவுது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, முதல் ரோல்ல நீங்க நடிச்சது ராம்லீலால ஒரு குரங்கு ரோல் பண்ணிருந்தீங்க. ஆமா, இது உண்மைதான். டெல்லியில பத்ரிநகர்ல ராம்லீலா எழுதுவாரு, ஏற்பாட்டாளரா இருந்தாரு அந்த நேரத்துல. ஸோ எனக்கு அனுமாரோட வானரசேனால ரோல் கிடைச்சது. அங்கிருந்து தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க மும்பைக்கு வந்து ஆக்டிங் வாய்ப்பு கிடைச்சதும் ஒவ்வொரு முறையும் நீங்க கெட்டப்ல தான் கவனம் செலுத்துனீங்க, ஆக்டிங்ல குறைவா. சார் படத்துல சாப்ளின் லுக்ல ஸ்கேர்ஸோட கொஞ்சம், ராம் லக்கன்ல கேசரி ஆஃப் பிலாயத்தில பேட்மேன், அண்ட் என்ன சொல்லுவாங்க, மகா சங்கராம்ல பஞ்சாப்ல இருந்து வந்த நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். நான் வந்து படங்கள்ல லுக்கும் பிரசன்ட் பண்ண, அதோட அந்த கேரக்டர்ல ஆழமாவும் வேலை செஞ்சேன். கேரக்டர்ல ஆழமா வேலை செஞ்சீங்களா, இல்ல எல்லா படங்கள்லயும் பேட்மேனுங்கிற டயலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இத வந்து மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, அதனாலதான் இந்த கேரக்டர் ரொம்ப பிரபலமா இருக்கு. बैडमैन कल्लू कल्लन कालिया लोग देते हैं मुझको गालियां। पंजाब में ऐसा होता है? अरे हमारे पंजाब में ऐसा नहीं होता। लुकस गुड, लुकस बैड, पर लुका नॉट अगली. இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கேரக்டர் ஸ்கிரீன்ல வரும்போது மக்களுக்கு உடனே ஞாபகம் வருது, மக்கள் உடனே அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. அண்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கப்பர் டைலாக்கா இருக்கட்டும், முகம்போ டைலாக்கா இருக்கட்டும், இல்ல என்னோட பேட்மேன் டைலாக்கா இருக்கட்டும், அதனாலதான் அந்த கேரக்டர் பிரபலமா இருக்கு. இப்போ உங்களோட வரப்போற படங்களோட பேர் பாத்தீங்கன்னா, ஒரு படத்தோட பேரு திருமணத்திற்கு முன், அதன் பிறகு கதவை மூடி வைக்கவும், அதுக்கப்புறம் சக்காலத்தி. நான் ரஜத் சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க படங்களே எழுதுனா நல்லா இருக்கும்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ அழகா நீங்க அதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சமீபத்துல ஸ்டுடியோல ஒருத்தங்க காமெடி பண்ணாங்க. முதல்ல கல்நாயக்கோட டயலாக் எப்படி இருக்கும்னா, अब मुझसे बचकर कहां जाओगी, ஓட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. भगवान के लिए मुझे छोड़ दो. அதுக்கு அந்த வில்லன் इतनी खूबसूरत चीज और भगवान के लिए छोड़ दूं तो मैं क्या खाऊं, प्रसाद. அதுக்கப்புறம் அவங்க ஓடி போவாங்க. அவங்க முன்னாடி ரஜத் சர்மா நிப்பாரு, அவங்க பின்னாடி ஓடி போய் மறைஞ்சுக்குவாங்க. அப்போ ரஜத் சர்மா சொல்லுவாரு, इसको तो मैंने बचा लिया, अब तुम्हें कौन बचाएगा, कैमरा ऑन करो. ஸோ இந்த மாதிரி உங்களை பத்தி நான், அதாவது ஆப்கி இங்க அதாலத்தில் வரும்போது உங்களை யார் காப்பாத்துவாங்கன்னு நினைச்சீங்களா? என்ன காப்பாத்துறது இவங்களோட அன்புதான். எனக்கு பாதுகாப்பு தரது இந்த 22 வருஷமா நான் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணியிருக்கேன். இந்த மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம்தான் என்னை காப்பாத்தும். இதை நான் மனதார ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ண எல்லாமே, பேரு, புகழ், பணம், எல்லாமே இவங்க ஆசீர்வாதம் தான். அது உண்மைங்கிறதால தான் இவங்க கை தட்டுறாங்க.